Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற இளைஞர் மீது அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். திருக்கழுக்குன்றம் பரமசிவம் நகர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி கடைக்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது திருக்கழுக்குன்றம் நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அவர் உயிரிழந்தார். விடியா திமுக ஆட்சியில் சாலையை கடக்கும் இடங்களில் சிக்னல் மற்றும் போதிய பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தி தராததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. வேலூரில் கடந்த வாரம் ஸ்டாலின் அவசர கதியில் திறந்து வைத்த அரசு பென்லேண்ட் மருத்துவமனையில் கட்டுமான பணிகளை முழுமை பெறாததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமையான அரசு பென்லேண்ட் மருத்துவமனை 198 கோடி ரூபாயில் பல்நோக்கு மருத்துவமனையாக புதுப்பிக்கப்பட்டு கடந்த மாதம் 25ஆம் தேதி திறக்கப்பட்டது. கட்டுமான பணிகள் இன்னும் நடைபெற்று வருவதால் மருத்துவமனையை ஸ்டாலின் திறந்த மறுநாளே மூடப்பட்டது. 11 அறுவை சிகிச்சை அரங்குகள் இருந்தும் அவைகளில் அதற்கான கருவிகள் இன்னும் பொருத்தப்படவில்லை. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் செயலால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். கும்பகோணத்தில் இருந்து மன்னார்குடி செல்லும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். கும்பகோணத்தில் இருந்து சாக்கோட்டை, வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி ஆகிய பகுதிகளுக்கு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் சென்று பயின்று வரும் நிலையில் அவர்களுக்கு போதிய பேருந்து வசதி இல்லை என கூறப்படுகிறது. ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் அதில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை கூடுதல் பேருந்துகளை இயக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.